கோட்டீஸ்வரான எங்க அப்பா கிட்ட பிச்சாதிபதி பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னா அப்பவே என்ன வீட்டை விட்டு துரத்திடுவேன். எனக்கு பிச்சை எடுத்து பழக்கம் இல்ல. சோ நீ என்ன விட்டு விலகுறதும் நான் எங்க அப்பா பிக்ஸ் பண்ணிருக்க கோட்டீஸ்வரம் பொண்ணை கட்டிக்கிறதும் நம்ம 2 பேருக்குமே நல்லது. நீ எப்படி பேசுற? என் கற்பனைகள் அத்தனையும் இடிச்சு படிப்படி ஆக்கிட்ட. நீ சாது புள்ள நினைச்சு நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா நீ பாலி பசு வேஷம் போட்ட புலி. இன்னைக்கு இப்பவே நேரா உங்க வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்ல போறேன். ஓ சொல்லு. பணக்கார பையனை வலை வீசி பிடிக்க உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்களோங்கிற கவலையில ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிக்க பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணத்துக்கு நாள் குடிச்சுவாரு எங்க அப்பா. இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஏழை தமிழ் ப்ரொஃபசர் சிவக்கொழுந்து பணக்கார சம்பந்தத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை செட்டப் பண்ணி அமைச்சிருக்காரு. கதை உருவாகும். கால விழுது கெஞ்சி கேக்குற எனக்கு வாழ்க்கை கொடு. நம்ம 2 பேருடைய அன்பு கடையாளம் என் வயிற்றுல வளர்ற கரு. இதுக்காகவாவது என்னை ஏத்துக்க பிளீஸ். ஒன்னா பாவம் தின்னா போச்சுன்னு சொல்லுவாங்க. அது போல கற்பழிச்ச தோஷம் கருவு கழிச்சுட்டா போயிடும். அட பாவி, தத்துவமா பேசுற? உணர்ச்சி வசப்படாத மணிமேகலை, நல்லா யோசிச்சுப்பார். எனக்கு வலை விரிச்சது நீ, தொட்டு தொட்டு பேசினது நீ. பச்சையா சொல்ல போனா என்னோட ஒட்டி உரசி என் உணர்ச்சிகளை தூண்டி விட்டு என்னை கெடுத்ததே நீதான். இப்போ உன் கருவை சுமக்கிறவளும் நான் தான். நீ என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையில்தான் இந்த உடம்பையே நான் உன்கிட்ட ஒப்படைச்சேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி உடம்பு திமிருக்காக நான் உன்கிட்ட பழகல. நீ திட்டம் போட்டு என் வாழ்க்கையே சீரழிச்சிட்ட. இதுதான் உன் முடிவுன்னா இனிமே நான் வாழறது என்ன பெற்றவங்களுக்கு நான் ஏற்படுத்தின மானக்கேடாதான் இருக்கும். இங்கேயே இப்பவே என் உயிரை விட போறேன். தற்கொலை பண்ணிக்க போறியா? கைய கால உடைச்சிக்காம உயிர் போற மாதிரி குதி. நல்ல வேலை யாருமே இல்ல. நம்ம காதலுக்கும் உன் கர்ப்பத்துக்கும் எப்படி சாட்சி இல்லையோ அதே போல இந்த தற்கொலைக்கும் நோ விட்னஸ். ஆண்டவன் சாட்சிக்கு ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா பதில் சொல்லியேதான் ஆகணும். ஆண்டவன் கூண்டுல ஏறி சாட்சி சொன்னதாக சரித்திரமே கிடையாது. லேட் பண்ணாத, சீக்கிரம் காரியத்தை நடத்த. பெஸ்ட் ஆஃப் லக். அட பாவி, நீ ஒரு மனுஷனா? கூண்டுல ஏறி அவன் சாட்சி சொன்னதா சரித்திரமே இல்லைன்னு சொன்னையே, அந்த ஆண்டவன் தான்பா இந்த சரித்திர பேராசிரியர் அனுப்பிச்சிருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு இவ்வளவு வக்கர புத்தி இருக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ கோடீஸ்வரன் பிள்ளையா இருந்தா உன்ன மாதிரி கோடீஸ்வரியா பார்த்து காதலிச்சிருக்கணும். கற்புங்கிற அவ்வளவு கேவலமா பச்சா உனக்கு. ஓகே, நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். முதல்ல இங்கிருந்து போவோம். புறப்படு ஜெகன். ஜெகன், ஏன் ஜெகன் இவ்வளவு வேகமா போறேன்? என்ன போப்பா ஜெகன், சொன்ன கேள்ப்பா. ஏன் ஜெகன் இவ்வளவு வேகமா ஓடுறேன்? ஜெகன் சொன்ன கேளு. ஜெகன் சொன்ன கேளு. டாக்டர், என் மகளுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. அவங்களுக்கு ரத்தம் அதிகமா வெளியேற இருக்கு. இவங்க குரூப் ரத்தத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கோம். டோன்ட் வரி. டாக்டர், மணிமேகலை என்னம்மா ஆச்சு? கார்ல எங்கம்மா போன? சார் அமைதியா இருங்க. கொஞ்சம் அப்படி வெயிட் பண்றீங்களா ப்ளீஸ்? டாக்டர். எஸ் டாக்டர். I doubt whether she is pregnant. Will you check up? Okay டாக்டர். சார். டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க பொண்ணு லக்கி கேர்ள். இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆயும் அபார்ஷன் ஆகல. உங்க பொண்ணு பத்தி தெரியாதா உங்களுக்கு? 4 மாசத்துக்காரு அவ வயித்துல வளருது. கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு கர்ப்பமா? நீங்களா ஒரு டாக்டரா? ஐ அம் சாரி சார். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கலாம், ஆனா கன்னி பொண்ணு இல்ல. ஐ அம் ஷூர். கல்வி கத்துக்க கல்லூரிக்கு அனுப்பிச்சா இப்படி கல்வி கத்துக்கிட்டு வந்து நிக்கிறியம்மா. நீ
நீ கட்டி போனது வெளியே தெரிஞ்சா உன் கூட பிறந்த 5 சகோதரிகளை கட்டிக்க எவமா வருவா மணிமேகலே இப்படி செஞ்சுட்டே அடிப்பாரு. இந்த விஷயத்தை உங்க அம்மா கேள்விப்பட்டாள்னா தற்கொலை வழிகிட்டு செத்துருவாளே. அடி பாவி, இனி நான் கல்லூரி பக்கம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போவேன்? மாணவர்களா என்ன எப்படி மதிப்பாங்க? சொல்லு, உங்க இந்த நிலைக்கு ஆளாக்குறது யாரு? சொல்லு. அசோக், ஜெகன் செத்துட்டானா? சார், ஜெகன் செத்தா சார். போயிட்டானா? இன்னும் 1/2 டஜன் போனா விழ வேண்டியது இருக்கு. சார், என்ன சார் சொல்றீங்க? என் குடும்பத்துல இருக்கிற மொத்தம் 6 பேரை சொல்றேன். உங்களை மாதிரி குருத்துரோகி மாணவர்கள் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி வாத்தியார்கள் குடும்பம் வாழவே முடியாது. பாவி பசங்களா! சார், காரணத்தை சொல்லாம ஏன் சார் கண்டுபிடிச்சிட்டீங்க? காரணம், அட பாவி, என் பொண்ண கல்லூரிக்கு படிக்க அனுப்பிச்சா கெடுத்துட்டீங்களா பாவி பசங்களா! யாருன்னு சொல்லுங்க. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். என் மகளை கெடுத்த அந்த அயோக்கியம் யாருன்னு சொல்லுங்க. மிஸ்டர் சிவக்குழந்து, நீங்க தேடிட்டு இருக்க அந்த அயோக்கிய வேற யாரும் இல்ல, நான் தான். மிஸ்டர் அருண், என்ன சொல்றீங்க? உண்மைதான் சொல்றேன். மணிமேகலை வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு தகப்ப நான் தான். மணிமேகலை, நான் சொல்றத பதட்டப்படாம கேட்டுக்க. நம்ம கார்ல ஏத்திட்டு வந்தானே ஜெகன், அவன் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாமா. அவன் இருந்து நான் போயிருந்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம 2 பேரும் காதலர்கள் ஒண்ணு ஒத்துக்கிட்டா தான் மாணவர் மத்தியில உங்க அப்பாவோட மன காப்பாற்றப்படும். அதுக்காகத்தான் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாரு. நட்பையும் மனசாட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க நாடகத்துக்கு ஒத்துழைச்சி துரோகியாக என்னால முடியாது சார். இத துரோகம் நினைச்சேன்னா பிறக்க போற குழந்தைக்கு கள்ளக்காதல பிறந்ததுன்னு ஒரு களங்கத்தை சுமத்த போறியே, அது துரோகம் இல்லையா? உன்னால உன்னை பெற்றவங்களுக்கு ஏற்பட போற தலைக்குனிவு துரோகம் இல்லையா? உன் தங்கச்சிங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்களே, அது நீ அவங்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. மாப்பிள்ளையான நீங்களே லலிதா உயிரை காப்பாத்துறதுக்காக சம்மதம் சொன்னேன், உடனே தாலியை கட்டுறாங்கிறாங்க. இப்ப எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்? அதுக்காகத்தான் உன்னை இந்த நாடகத்துக்கு பயன்படுத்திக்கிறேன். நீ சம்மதிக்கலன்னு சொன்னாலும் வேற ஒரு திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன். என் முடிவில் எந்த மாற்றம் இல்லை. அந்த அளவுக்கு லலிதாவை ஏன் சார் வெறுக்கிறீங்க? காரணத்தை இப்ப என்னால சொல்ல முடியாது. அதே சமயம் லலிதாவை நான் வெறுக்கவும் இல்லை. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ மட்டும் துளைச்சேன்னா உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தகப்பனாவே இருப்பேன். ஏயா, காதலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட், கட்டிலுக்கு ஒரு ஸ்டூடெண்டா? நீ எல்லாம் எதுக்கியா பாடம் நடத்த வந்திருக்க? செக்ஸ் பாடம்னா ரொம்ப நல்லா நடத்துவாரியா? ஒன்ன மாதிரி வாத்தியார்கிட்ட பாடம் படிச்சா ஸ்டூடெண்ட்ஸ் உருப்படுவாங்களா ஐயா? வாத்தியார் இல்லடா, கோட்டம். காமவர் பிடிச்சவனுக்கெல்லாம் காலேஜ்ல என்னையா வேலை? மரியாதை திருப்பி போ. வாத்தியார சும்மா அனுப்ப கூடாதா? அவனை நான் கவனிச்சுக்கிறேன். வேண்டாம் சார். யார் தடுத்தாலும் அவங்களையும் சேர்த்து சுட்டு பொசிக்கிடுவேன் சார். அவர் குற்றவாளினா போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கு சார். முதல்ல நான் இவனை சொல்றேன், அப்புறம் என்ன போலீஸ்ல ஒப்படைங்க. ராஸ்கல், என் உயிருக்குறான பொண்ணைய ஏமாத்தின உனக்கு சாவ தவிர வேறு தண்டனையே கிடையாது. என்னங்க
என்னங்க நீ இதுக்கா இங்க வந்த? நீங்க அவசரப்பட்டு போறீங்களேன்னு உங்களை தடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். பாடம் கத்து கொடுக்கிற பேராசிரியருக்கு நீங்கெல்லாம் ரொம்ப நல்லாவே பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. எந்த குத்தம் பண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி தண்டனை ரொம்ப அதிகம். குத்தமே பண்ணாத இவரை இப்படி எல்லாம் தண்டிச்சிருக்கீங்களே, ஏன் இந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஏற்பட்ட களங்கத்துக்கு இவர்தான் காரணம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? சத்தியமா அவர் காரணம் இல்லைங்க, எனக்கு தெரியும். அருண் காரணம் இல்லையா? இல்ல, உங்க பொண்ணு கண் கலங்க கூடாதுன்னு இந்த உலகத்துக்கு முன்னால நீங்க தலைகுறிய கூடாதுன்னு எல்லா பழியும் தன் தலையில சுமந்துட்டு இருக்காரு. இந்த உண்மையை உங்க பொண்ணு வாயாலே சொல்ல சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். கார் விபத்துல செத்து போனாரு ஜெகன், அவர்தான் என் நிலைமைக்கு காரணம். என்னம்மா லலிதா உன் ஃப்ரெண்டு தானே? அவருடைய எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாத்தியா? ஏம்மா இந்த உண்மையை மறைச்ச? முதல்ல அவர் சொன்னதை நான் ஏத்துக்கல. இந்த நாடகத்துக்கு சம்மதிக்கலன்னா வேற ஏதாவது முயற்சி பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு ப்ரொஃபசர் சார் தான் சொன்னாரு. நிறுத்தணும் நினைக்கிறவர் முதல்ல இந்த கல்யாணத்துக்கு எதுக்கா ஒத்துக்கணும்? எதுக்கா சம்மதிக்கணும்? பெரிய பங்களா காரு வயல்னு சீர்வரிசை எதுக்கா கேட்கணும்? என் பொண்ணை சாகடிக்க ஏற்கனவே திட்டமா? அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார். நான் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போறேன். வேண்டாம் மிஸ்டர் ராமநாதன். என்ன தடுக்காதீங்க மிஸ்டர் அருண், பிளீஸ். அந்த உண்மையை நான் இப்ப கூட சொல்லலன்னா சத்தியமான மனுஷே இல்ல அருண். என் கணவர்கிட்டையும் என் பொண்ணுகிட்டையும் இத்தனை வருஷம் அடைச்சிட்டேனே, என்னை தடுக்காதீங்க. எனக்கு சொல்லணும். என்னங்க, என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், அத இத்தனை பேர் முன்னால சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் தனியா வந்தீங்கன்னா என் மனசு விட்டு கொஞ்சம் பேசணும், பிளீஸ். நான் விரும்பின அருணாச்சலத்தையே என் மகனும் விரும்புறான். அதுவும் ஒரு தலை பெற்ற காதல். அவரை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படி இப்படி நான் போனதுனாலதான் அவளை காப்பாத்தணுங்கிற காரணத்துக்காக மிஸ்டர் அருண் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. லலிதா என் மகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சாரு. அதுல ஒண்ணுதான், ஜெகனால கைவிடப்பட்ட மணிமேகலையே அவ மேல விழுந்த படிய தன் மேல ஏத்துக்கிட்டாரு. அப்படியும் நாங்க நினைச்சது ஒண்ணு, தெய்வம் நினைச்சது ஒண்ணு ஆயிடுச்சு. வேணி, take it easy. இது பார் வேணி, சின்ன வயசுல இதெல்லாம் காமன். நான் கூட காலேஜில் படிக்கும் போது எனக்கு எக்கச்சக்கமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நல்ல வேலையா அந்த காதல் எதுவுமே கை கூடல. Don't cry. சொல்லாம மறைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிட்டேன். நீங்க ஒரு வார்த்தையாவது சொல்லல. அழாத. always your student. என்னைக்கும் உங்க ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். மிஸ்டர் அருண், உண்மை தெரியாம உங்ககிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன். ஐ அம் so sorry. It's all right. மிஸ்டர் அருண், நீங்க சரித்திர பேராசிரியர் மட்டுமில்ல, உங்க வாழ்க்கையே ஒரு சரித்திரம்.
ப்ரொஃபசர் சார், ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதை உயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும் இல்லைங்களா? மணிமேகலோட குழந்தைக்கு அப்பாவா இருக்கதா நீங்க சொல்லிருக்கீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை.